பரிபூரணத்தையும் நீதியாகிய ஈவின் பரிபூரணத்தையும் பெறுகிறவர்கள் இயேசு கிறிஸ்து என்னும் ஒருவராலே ஜீவனை அடைந்து ஆழ்வார்கள் என்பது அதிக நிச்சயம். ஆமென் ஆமென். இயேசு கிறிஸ்து என்னும் ஒருவராலே நாம் ஜீவனை அடைந்து ஆழ்வார்கள் என்பது அதிக நிச்சயம். ஆமென் ஆமென். சொல்லுகிறது இயேசு கிறிஸ்து என்னும் ஒருவராலே, சொல்லுங்க, இயேசு கிறிஸ்து ஒருவராலே நாங்கள் ஜீவனை அடைந்து ஆளுகை செய்கிறோம். ஆமென் ஆமென். இது உங்களுக்கு கிறிஸ்துவின் மூலமாக கிடைத்திருக்கிறது. ஆமென், கிடைத்திருக்கிறது, ஈவாக கிடைத்திருக்கிறது. இதை நீங்கள் எடுத்து இந்த பூமியிலே செயல்படுத்த வேண்டும் என்பது பிதாவுடைய சித்தமாக இருக்குது. ஆமென். அதுக்குதான் அந்த 17ல ஃபர்ஸ்ட்ல படிச்சீங்கன்னா தெரியும் அது எதனால வந்துச்சு. இப்ப மரணம் எதனால வந்துச்சு நீங்க சொல்றீங்க, ஆதாம்னால வந்துச்சு. அதை மட்டும் நம்புறோம். ஜீவன் கிறிஸ்துவினால வந்திருக்கிறதை நம்பணும். அதுக்கு மட்டும் அது நம்ம ஏதாவது செஞ்சாதான் ஜீவன் வரும் அப்படிங்கறத நம்ப கூடாது. பாவத்துக்கு மட்டும் நம்ம நம்புறோம். அது ஏதாவது செய்ய வந்தா ஆதாம் கீழ்ப்படியாம போனதா தானா வேலை செஞ்சுச்சு. ஆதாம் கீழ்ப்படியாம போனத நீங்க பாருங்க, பாவங்கிறது என்ன முடியாததா இருக்கு. ஏன் அது அப்படியே கற்பந்திச்சு பெருகுச்சு. அது என்ன ஜனங்கள் ஏற்றுக்கொண்டாங்க. அதனால அது வித்தியாசமா பெருகுச்சு. கிறிஸ்துவின் ஜீவனை நீங்கள் ஏற்றுக்கொண்டீங்கன்னா அந்த ஜீவன் உங்களுக்குள்ள அதை விட அதிகமா இது செய்யப்படும் என்று நான் சொல்லுகிறேன். ஜீவன் எனக்குள் இருக்கிறது. கிறிஸ்துவினால நான் ஜீவனை அடைந்து ஆளுகை செய்வது அதிக நிச்சயம் எல்லை குறித்து எழுதியிருக்கிறது. ஆனால் எனக்குள் ஜீவன் செயல்படுறது நீங்க நம்பினீங்கன்னா என்ன நடக்கும் அப்படின்னா, ஜீவன் எனக்குள்ள, கிறிஸ்துவினாலே ஜீவன் எனக்குள்ள இருக்கிறது என்று நீங்கள் விசுவாசித்தால் உங்களுக்குள் என்ன நடக்கும் என்றால், சமாதானத்துக்கு ஏதுவானதெல்லாம் உங்களுக்குள்ள நடக்கும், வெற்றிக்கு ஏதுவானதெல்லாம் உங்களுக்குள்ள நடக்கும், ஆரோக்கியத்துக்கு ஏதுவானதெல்லாம் உங்களுக்குள்ள நடக்கும், ஜீவனுக்கு ஏதுவான என்னதெல்லாம் இருக்கோ அது எல்லாம் உங்களுக்குள்ள வேலை செய்ய ஆரம்பிச்சிடும். அதை நீங்க கற்றுக்கொள்ளலாம், அது வேலை செய்யும். பாவத்தை ஒருவன் பிறந்த உடனே கற்றுக்கொள்ளல, அது தானா உங்களுக்குள்ள என்ன செய்யுது, வேலை செய்யுது. அந்தந்த வயசு வரத்துல என்ன செய்யுது, வேலை செய்யுது. அதே போல நீங்க ஜீவனுடையவன் என்று நீங்க நம்ப அது அந்தந்த வயசுல அந்த ஜீவன் வேலை செய்யும். வேலை செய்யும். அது நீங்க வரிசையா படிச்சு பாத்தீங்கன்னா நீங்க நல்லா புரியும். நீங்க அதை ஃபுல்லா படிச்சு பாத்தீங்கன்னா இந்த 16ல இருந்து நம்ம படிப்போமே, 16ல இருந்து 21 வரைக்கும் நான் படிக்கிறேன், நீங்க கவனிங்க. மேலும் ஒருவர் பாவம் செய்தது, நல்லா கவனிச்சு பாருங்க. இதுல ரெண்டே பேரை பத்தி தான் பேசுது. ரெண்டே பேரை பத்தி தான் பேசுது. யாரை பத்திலாம்? ஒண்ணு ஆதாம், இன்னொன்னு கிறிஸ்து. இத மனசுல வச்சுக்கோங்க. ரெண்டு பேரை பத்தி தான் பேசுது. ஆதாம் மூலமா எது வருது, கிறிஸ்துவின் மூலமா எது வருது. நீங்கள் எந்த சந்ததியா இருக்கீங்களோ அது உங்களுக்குள்ள வரும். இப்போ நம்ம ரெண்டு பேரையும் பார்ப்போம். மேலும் ஒருவன் பாவம் செய்ததால் உண்டான தீர்ப்பு தேவன் அருளும் ஈவுக்கு ஒப்பானது அல்ல. அந்த தீர்ப்பு ஒரு குற்றத்தின் நிமித்தம் ஆக்கினைக்கு ஏதுவாக இருந்தது. கிருபை வரமோ அநேக குற்றங்களை நீக்கி நீதி விளங்க தீர்ப்புக்கு ஏதுவாக இருக்கிறது. ஆமென் ஆமென். அந்த ஆக்கினை தீர்ப்புங்கிறது ஆதாம் மூலமா வந்தது. கிருபை மூலமா நீதி தீர்ப்பு கிறிஸ்துவின் மூலமா வருது. ஆமென். அப்போ அடுத்த 17 சொல்லிட்டு தான் 17ல சொல்லுது. அல்லாமல் ஒருவருடைய மீறுதல்னாலே அந்த ஒருவன் மூலமாய் மரணம் ஆண்டு கொண்டிருக்க. மரணம் யார் மூலமா வந்துச்சு? ஒருவன் மூலமா, ஆதாம் மூலமாக ஆண்டு கொண்டிருக்க. இப்ப ஜீவன் யாருக்குள்ள செயல்படுத்துவது? கிருபையின் பரிபூரணத்தையும் நீதியாக ஈவின் பரிபூரணத்தையும் பெறுகிறவர்கள். இயேசு கிறிஸ்துவின் ஒருவராலே ஜீவனை எடுத்து ஆளுகை செய்வது அதிக. இப்போ ஒருவன் மூலமாக என்ன செஞ்சு மரணம் ஆண்டு கொண்டது. பாவம் வந்துச்சு, பாவத்தினால செஞ்சு மரணம் ஆண்டு கொண்டது. இப்போ உங்களுக்குள்ள கிருபையின் பூரணமோ நீதியாக ஈவின் பூரணமோ உங்களுக்குள்ள வரும்பொழுது நீங்க அதை பெறும்பொழுது என்ன நடக்கும்? ஜீவன் செயல்படும். இயேசு கிறிஸ்துவின் ஒருவராலே என்ன செய்யும்? ஜீவன் செயல்படும். அதனால தான் இது சொல்லப்பட்டிருக்கிறது, இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிறவங்களே ஜீவன் இருக்கிறது சொல்லுது. ஆமென். இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிறவங்களே ஜீவன் இருக்கிறது. இப்ப இத நீங்க செயல்பாடுகள் மூலமாக நிரூபிக்க முடியாது. அதுதான் முக்கியமானது. ஹalleluya. இது எல்லாருக்கும் தெரியும். இது எல்லாருக்கும் தெரிஞ்சாலும் இது சிலவங்க எப்படி பழைய உடன்படிக்கையில் இருக்கிறவங்க எப்படி போதிப்பாங்க அப்படின்னாக்கி, இதற்கு நாம் ஒரு விளக்கரையும் செலுத்தினால் தான் அப்படிங்கிறது வந்துடும். இந்த விளக்கரைன்னு சொல்றாங்க பாருங்க, அதுலயே இவங்களுக்கு இந்த வார்த்தைகள்ல விசுவாசம் செஞ்சிடும், தீந்துரும்.
அதெல்லாம் நம்மளால முடியாது அப்படிங்கிறது நேரம் அப்படி போயிட்டுனா இது உங்களுக்குள்ள செயல்படாது. அதனாலதான் உபதேசம் ரொம்ப முக்கியமானதுன்னு சொல்லுகிறது. அதனாலதான் இயேசு கிறிஸ்து பரிசேயருடைய உபதேசம் குறித்தமாக குறித்து எச்சரிக்கையாக இருங்கள். பரிசேயருடைய உபதேசம் என்னது? குற்றம் கண்டுபிடிப்பது, தன்னுடைய நீதியை வெளிப்படுத்துவது, சொந்த நீதியை வெளிக்காட்ட வேண்டும். தேவனிடத்துல தம்முடைய நீதியை செய்யணும், வெளிக்காட்ட வேண்டும். அதுதான் அவங்களுடைய உபதேசம். பழைய பாட்டு உபதேசமும் அதுதான். ஆனா புதிய உபதேசம் என்ன அப்படின்னா, கிறிஸ்துவின் நீதியை நீங்கள் வெளிப்படுத்த வேண்டும். கிறிஸ்து உங்களுக்காக செய்த பக்தியை நீங்கள் என்ன செய்யணும்? வெளிப்படுத்த வேண்டும். அதுதான் புதிய உடன்படிக்கையின் உபதேசமாக இருக்கிறது. அல்லேலூயா. இப்போ அந்த கிருபையின் பூரணத்தையும் அவருடைய ஈவின் பூரணத்தையும் நீங்க பெறும் பொழுது எப்ப பெறுவீங்க? நீங்க அதை ஏற்றுக்கொள்ள 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 அது உங்களுக்கு என்ன செய்யுது? பெரிய அந்த ஜீவன் உங்களுக்கு என்ன செய்யுது? பூரணமாக செயல்படும். அது பூரணமாக செயல்படும் பொழுது உங்களுக்குள்ள என்ன நடக்கும்னா ஆளுகத்தன்மை வரும். ஆமென். இந்த ஆளுகத்தன்மைனா என்ன அப்படின்னாக்கி என்ன நடக்கும்னாக்கி நீங்கள் எதற்கும் அடிமைப்பட்டவர்களாக இருக்க மாட்டீங்க. இந்த உலகத்தில் உள்ள எதுக்குமே அடிமைப்பட்டவர்களாக இருக்க மாட்டீங்க. எப்ப இருக்க மாட்டீங்க? இந்த ஈவின் பூரணத்தையும் அந்த கிருபையின் பூரணத்தை நீங்க பெறும் பொழுது, அந்த கிருபையின் பூரணம் உங்களுக்குள்ள எப்ப பெருகுது? சத்தியத்தை அறிகிற அறிவிலே நீங்கள் பெறும் பொழுது, சத்தியத்தை அறிகிற அறிவை உங்கள் மனதை அதிலே செலுத்தும் பொழுது அந்த கிருபை உங்களுக்குள்ள பூரணமாக பெருக ஆரம்பிக்கிறது. அல்லேலூயா. கொஞ்சம் யோசித்து பாருங்க எப்படி அந்த பெரும். நீங்க அதை கொஞ்சம் நினைச்சு பார்க்கணும். எப்படின்னா சாதாரணமான தேவன் சொன்னாரே உபாகம் 28 நீங்க இதெல்லாம் செஞ்சீங்கன்னா, என்னுடைய நீதியெல்லாம் நீங்க செஞ்சீங்கன்னா உனக்கு இந்த ஆசீர்வாதத்தை தருவேன். நீங்க இதெல்லாம் செய்ய தவறினீங்கன்னா சாபம் அதிகமா சொன்னார். இதெல்லாம் சாபம் உங்களுக்கு வரும்னு சொன்னார். அந்த உபதேசத்துக்கு தேவனிடத்துல எவ்வளவோ அன்பு கொடுத்தார்கள். அந்த உபதேசத்துக்கு எவ்வளவோ தியாகம் செலுத்தினார்கள். எத்தனையோ பிள்ளைகளை பலி கொடுத்தார்கள். எத்தனையோ பேர் வெற்றுண்டு செத்து போனார்கள். அந்த உபதேசத்துக்கு அவர்கள் அவ்வளவு தேவனுக்கு அன்பு கூறுவாங்கன்னா அந்த நீதியை ஒருவரால் செய்ய முடியாது. அந்த நீதியையே ஒருவர் செஞ்சு நம்ம அன்பு கூறுறார் பாருங்க. இப்ப இதெல்லாம் நீங்க செஞ்சாதான் உங்களுக்கு தருவ சொன்னாங்க பாருங்க. அதை எல்லாம் ஒருவர் சொல்றது மட்டும் இல்ல, அதையெல்லாம் நீ செய்யறது நானே செஞ்சுறேன் அப்படி செஞ்சு உங்களுக்கு ஈவா தந்தார் பாருங்க. அவர் மேல நீங்க எவ்வளவு அன்பு கூறணும்னு யோசிச்சு பாருங்க. அவர் மேல நீங்க எவ்வளவு அன்பு கூறணும் மட்டும் கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. அன்பை உங்களை விட்டு தேவனோட பிரிக்கவே முடியாது. இந்த இதை மட்டும் நீங்க அறிந்து கொண்டா தேவனுடைய அன்பை விட்டு நம்மளை பிரிக்கவே முடியாது. அல்லேலூயா. அப்ப நல்லா பாருங்க, அங்க அந்த சட்டத்தினால நம்ம மீட்கப்படவும் முடியல, தோல்வி அடைந்தா மரணம் வந்துச்சு. இப்ப இதையெல்லாம் ஒருவர் நமக்கு செஞ்சு மரணத்தை அவர் சுமந்து தீர்த்திருக்கிறார். அல்லேலூயா. மரணத்தை அவர் ருசி பார்த்திருக்கிறார். நீங்கள் மறிக்கக்கூடிய மரணத்தை அவர் ருசி பார்த்திருக்கிறார். அப்ப அதையெல்லாம் செஞ்சவர் அவர் மேல எவ்வளவா ஒரு அன்பு வைக்க வேண்டும் யோசிச்சு பாருங்க. அல்லேலூயா. இதை நீங்க அறிந்து கொண்டீங்கன்னா உங்கள்கிட்ட பைபிள் படிங்க அப்படின்னு சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. நீங்களே எடுத்து பைபிளை படிக்க ஆரம்பிப்பீங்க. நீங்களே சத்தியத்தை கேட்பதற்கு ஆர்வப்படுவீங்க. நீங்க சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை, போப்பா சர்ச்சுக்கு போப்பா அப்படின்னு சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. நீங்களே சத்தியத்தை கேட்க துடிப்பீர்கள். ஆமென். அப்பதான் நீங்க ராஜ்யத்துல பெரிய பிள்ளையா இருக்கீங்கன்னு அர்த்தம். அல்லேலூயா. நீங்க என்னைக்கு தானாய் பைபிள் எடுக்கிறீங்களோ, என்னைக்கு நீங்க தானாய் தேவனிடத்தை செபிக்கிறீங்களோ, அன்னைக்கு தான் நீங்க யாரு? பெரிய பிள்ளைகள். அல்லேலூயா. அது வரைக்கும் குழந்தை தான். இந்த குழந்தைக்கு சொல்லி சொல்லி கொடுக்கணும். இப்ப ஞாயிறாயிரப்பா சர்ச்சுக்கு போ, ஞாயிறாயிரப்பா இப்படி செய்யாதப்பா அப்படி செய்யாதப்பா அப்படி செய்ய அந்த பிள்ளை என்னன்னு தெரியாது. நான் யாரு என்ன செய்ய எதுவுமே தெரியாது. என்னைக்கு ஒருவன் அறிந்து கொள்கிறானோ, அவன் தானாக தேவனிடத்தில் பேசுகிறானோ, அன்னைக்கு தான் நீங்கள் வளர ஆரம்பிச்சிருக்கீங்க. ஆமென். இதுல எத்தனை பேர் வளர்ந்திருக்கிறீங்க? அல்லேலூயா. ஆமென். ஆமென். இதுல நீங்கள் வளர மனவாஞ்சைப்படுங்க. அதுதான் பேதுரு சொல்றார், களங்கமில்லாத ஞானப்பான்கள வாஞ்சை உள்ளவர்களா இருங்கள். உங்கள் மனம் நினைச்சதும் வாஞ்சை உள்ளதா இருக்கட்டும் என்று சொல்லுகிறார். அல்லேலூயா. 18 பாருங்க. ஆகையால் ஒரு மீறுதல்னாலே எல்லா மனுஷருக்கும் ஆக்கினி ஏற்பாடு தீர்ப்பு உண்டாக்குவது போல ஒரே நீதினால எல்லா மனுஷருக்கும் ஜீவனை அளிக்கும் நீதிக்கு ஏற்பாடு தீர்ப்பும் உண்டாயிற்று. தீர்ப்பு உண்டாயிருக்கு. அல்லேலூயா. நான் அதனாலதான் சொல்றேன், இந்த பூமியில நியாய
இந்த பூமியில இயேசு கிறிஸ்து வரும்போது ஒரு நியாய தீர்ப்பு நடந்திருக்கிறது. அல்லேலூயா. ஃபர்ஸ்ட் ஒரு நியாய தீர்ப்பு நடந்துச்சு. எப்ப நடந்துச்சு? ஆதாம் கீழ்ப்படியாமல் போனது ஒரு தீர்ப்பு நடந்துச்சு. என்ன தீர்ப்பு நடந்துச்சு? தண்டனையின் தீர்ப்பு நடந்துச்சு. அதுக்கு முன்னாடி தண்டனை கிடையாது, அதுக்கு முன்னாடி சாபம் கிடையாது, அதுக்கு முன்னாடி குறைகள் கிடையாது. அதுக்கு பிறகு எல்லாம் அந்த தண்டனை நிமித்தம் குறைகளும் சாபங்களும் மரணங்களும் செயல்பட ஆரம்பிச்சு. இப்ப அந்த தீர்ப்பு அப்படியே எது வரைக்கும் செயல்படுது? இயேசு கிறிஸ்து வருவரைக்கும் செயல்படுது. அது சிலுவையிலே முடிக்கப்படுது. அந்த நீதி முடிக்கப்பட்டு புதிய நியாய தீர்ப்பு தொடங்குகிறது. அல்லேலூயா. என்ன நியாய தீர்ப்பு? ஜீவனை உண்டாக்குற நியாய தீர்ப்பு. அந்த நியாய தீர்ப்பு என்ன நடந்துச்சு? மரண நியாய தீர்ப்பு நடந்துச்சு. கிறிஸ்துவ உயிர்த்தெழுந்த போது என்ன தீர்ப்பு நடந்துச்சு? ஜீவனை உண்டாக்குற நியாய தீர்ப்பு உண்டாச்சு. இப்போ நம்ம எந்த தீர்ப்புல இருக்கிறோம்? ஜீவனை உண்டாக்குற தீர்ப்புல இருக்கிறோம். ஆமென். இந்த உடன்படிக்கையில நாம் இருக்கிறோம். அல்லேலூயா. ஜீவ உடன்படிக்கையில இருக்கிறோம். சொல்லுங்க, நான் ஜீவ உடன்படிக்கையில இருக்கிறேன். ஆமென். அந்த தீர்ப்பை நீங்க பார்த்துட்டீங்க. எந்த தீர்ப்பை பார்த்தீங்க? பழைய தீர்ப்பை பார்த்துட்டீங்க. எப்படி பார்த்தீங்க? மரணங்கள் என்ன செய்து? அதே மரணங்கள் செயல்பட்டுட்டே இருக்கு. ஏதோ மரணங்கள் எல்லாம் செயல்பட்டுட்டே இருக்கு. இப்போ புதிய தீர்ப்பை என்ன செய்யணும்? நீங்க விசுவாசத்திலே அந்த மூலமாக நிறைவேறும் என்பதை நீங்கள் நம்ப வேண்டும். ஆமென். இந்த தீர்ப்பு என் மூலமாய் என் ஆயுஷ் நாட்கள் திருப்தியாக்கப்படும், என் சுகம் ஆரோக்கியமாக இருக்கும், என் வயது திரும்பவும் கடலுக்கு சமமாய் வாழ வயது ஆகும். அல்லேலூயா. இந்த தீர்ப்பு உங்கள் மூலமாக தான் நிறைவேற்றப்படும். இந்த தீர்ப்பு விசுவாசிக்கிறவங்க மூலமாக தான் நிறைவேற்றப்படும். இந்த தீர்ப்பு பழைய ஏற்பாட்டு பரிசுத்தவான்களுக்கோ பழைய ஏற்பாட்டு பக்திகளுக்கோ நிறைவேறாது. புதிய ஏற்பாட்டு பரிசுத்தவான்களுக்கு நிறைவேறும். அவருடைய கிருபையை அறிந்தவர் பெற்றவர்கள் தான், அவருடைய நீதியை பெற்றவர்கள் தான், அவருடைய புதிய உடன்படிக்கையில் இணைக்கப்பட்டவர்கள் தான். வார்த்தையினால் நான் பிறந்திருக்கிறேன் என்று விசுவாசத்திலே தன்னை விசுவாசித்துக் கொண்டிருக்கிறவர்கள் மூலமாக தான் இந்த புதிய தீர்ப்பு நிறைவேற்றப்படும். அங்க ஆக்கினி தீர்ப்பு உண்டானது போல எல்லா மனுஷருக்கும் ஜீவனை அளிக்கும் நீதிக்கு ஏற்பான தீர்ப்பும் உண்டாயிற்று. இந்த தீர்ப்பு பரலோகத்துக்கு எல்லாரும் மரிச்சு எல்லாரும் போன தீர்ப்பு இல்ல, கிறிஸ்துவின் மூலமாக தீர்ப்பு உண்டாயிருக்கு. ஆமென். அடுத்ததாக அன்றியும் ஒரே மனுஷனுடைய கீழ்ப்படியாமையினாலே அநேகர் பாவிகள் ஆக்கப்பட்டது போல ஒருவருடைய சொல்லுங்க ஒருவருடைய கீழ்ப்படிதலாலே அநேக நீதிமன்றாக்கப்படுவார்கள். ஆமென். அநேக நீதிமன்றாக்கப்படுவார்கள். ஒரு பாவி கீழ்ப்படியாம போனதுனால இந்த உலகம் முழுவதும் பாவிகளாக்கப்பட்டார்கள். அப்படிதானே? இயேசு கிறிஸ்து வர்றதுக்கு முன்னாடி எல்லாருமே யாருதான்? பாவிதான். இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ளாத வரைக்கும் எல்லாருமே யாருதான்? பாவிதான். ஆனா இயேசு கிறிஸ்து வந்த உடனே இயேசு கிறிஸ்து நமக்கு எல்லாரும் செய்ததை எத்தனை பேர் விசுவாசிக்கிறார்களோ அத்தனை பேரும் நீதிமானாக்கப்படுகிறார்கள். அவரை பற்றி மரணத்தை பற்றி விசுவாசத்தால் நாம் நீதிமானாக்கப்படுகிறோம். அல்லேலூயா. ஆமென். அதே இதுல 9 படிச்சு பாருங்க. 5:9. இப்படி அவருடைய இரத்தத்தினாலே நீதிமான்களாக்கப்பட்டிருக்க கோபாக்கினைக்கு நீங்களாக அவராலே நாம் ரட்சிக்கப்படுவது அதிகரிச்சு. இங்க யார் எதுமே நீங்க அப்படி சொல்லல. கோபாக்கினையில் யாருக்கு தான் நீக்கப்படுது? கோபாக்கினையில் யாரால தான் நீக்கப்படுது? அவரால் தான் நீக்கப்படுது. நீதிமானாக யாரால மாறுகிறோம்? அவரால் தான் மாறுகிறோம். அவருடைய இரத்தத்தினால தான் நீதிமானாக்கப்படுகிறோம். அல்லேலூயா. அவருடைய இரத்தத்தினால தான் நீங்க நீதிமானாக்கப்படுகிறீர்கள். அவருடைய இரத்தத்தினால தான் நீங்க ஜீவனை அடைந்து வாழ்க்கை செய்கிறவர்களாக இருக்கிறீர்கள். ஆமென். இதை நம்புகிறவர்களுக்கு தான் செயல்படும், ஏற்றுக்கொள்கிறவர்களுக்கு தான் செய்து சரி. அதனால தான் புதிய ஏற்பாட்டுல கிறிஸ்துவுக்குள்ள வருகிறவன் விசுவாசம் இல்லாமல் ஒன்றும் நடக்காது. ஏன்னா நீங்க விசுவாசத்தினால தான் மறுபடியும் பிறந்திருக்கீங்க, விசுவாசத்தினால தான் நீங்க நீதிமானாக்கப்பட்டிருக்கீங்க, விசுவாசத்தினால தான் நீங்க ரட்சிக்கப்பட்டிருக்கீங்க, விசுவாசத்தினால தான் உங்க பாவம் மன்னிக்கப்பட்டிருக்கு. அல்லேலூயா. ஆமென். பாருங்க 20. மேலும் மீறுதல் பெருக்கப்படுத்தி நியாயப்பிரமாணம் வந்தது. அப்படி இருந்தும் பாவம் பெருகிற கிருபை அதிகமா பெருகிட்டு. நியாயப்பிரமாணத்தை கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. எது பெருப்படி வச்சா நியாயப்பிரமாணம்? நல்லா கவனிச்சு பாருங்க. மீறுதல் பெருக்கப்படுத்தி நியாயப்பிரமாணம் வந்தது. எந்த மீறுதல் பெருக்கப்படுத்தி? ஆதாமுடைய மீறுதல் பெருக்கப்படுத்தி நியாயப்பிரமாணம் வந்துச்சான்.
இதுதான் நான் 2 நாளைக்கு முன்னாடி உங்களுக்கு அதை சொன்னேன். எனக்கு நியாய மரணம் நல்ல ஆதாமுக்கு சொன்ன மரணம் ஆறாவது சொன்ன மரணம் என்னச்சு கிட்டத்தட்ட மரணம்னு சொன்ன பிறகு 900 வருஷத்துக்கு மேலாக நீதி இருந்துச்சு, செயல்பட்டுச்சு. மரணம்னு சொன்ன பிறகு உடனே மரணம் இல்லை, அப்படியே பெருகுச்சு. அதுக்கப்புறம் 900 கொஞ்சம் கொஞ்சமா பாவத்தை அறிய கொஞ்சம் கொஞ்சமா குறைஞ்சிச்சு. 800 200 அப்படியே வந்துச்சு. ஆபிரகாம் வயசுல 125 அப்படிலாம் வந்துச்சு. மோசே வயசு அப்படியே குறைஞ்சு 120 குறையுது. இப்ப மோசேன் வளர்ந்தது என்ன வருது? நியாயப்பிரமாணம் வருது. இது வந்த உடனே தான் வயசு அப்படியே குறையும், ஆயுசு நிச்சயது ரொம்ப குறையும். 40 இருக்கிறாங்க, 70 இருக்கிறாங்க, கடத்து நிமித்தம் 80 இருக்கிறாங்க, அப்படியே செஞ்சிச்சு. 70 குறைஞ்சிச்சு. நியாயப்பிரமாணம் வந்த உடனே பாவம் என்ன செஞ்சு பெருகுச்சு. அல்லேலூயா. நல்ல அதனாலதான் நியாயப்பிரமாணம் போதகத்தை எதிர்க்கிறோம். அந்த போதகம் கேட்க நல்லா இருக்கும், ஆனால் நீங்கள் மறுபடி பிறக்க முடியாது. பாவ தன்மையிலிருந்து நீங்க படிக்கிறீர்கள், போராடி கொண்டிருப்பீர்கள், சத்தியத்தை மறுதளிப்பீர்கள். உங்களுக்காக ஒரு மீட்டதை நீங்கள் மறுதளிப்பீர்கள். அதற்காக தான் எதிர்க்கிறோம். பாருங்க, மீறுதல் பெருகுபடிக்கு நியாயப்பிரமாணம், மீறுதல் பெருகுபடி. இப்படி ஒரு பாவம் செஞ்சிருக்கீங்க அப்படின்னா அந்த பாவத்துக்கு தண்டனை அதிகம், அந்த பாவத்தை இன்னும் வளர்க்கும்படிக்கு எது வந்துச்சா? நியாயப்பிரமாணம் வந்தது. இப்போ உங்களுக்கு தெரிஞ்ச பாவங்கள் எவ்வளவு தெரியும்? உதாரணத்துக்கு ஒரு 25 பாவம் தெரியுமா உங்களுக்கு? ஆனா இந்த நியாயப்பிரமாணத்தை இப்போ இது என்ன சொல்றாங்க, இந்த நியாயப்பிரமாணத்துல இருக்கிறது கிட்டத்தட்ட 60 சில்லறை சொல்றாங்க. 60 சில்லறை என்னதான் சொல்றாங்க. அதுல மீறினோம்னா பாவம். நியாயப்பிரமாணத்தை மீறுகிறதே பாவம். இப்ப நமக்கு தெரிஞ்சது ஒரு 20-25 வைங்க. இந்த நியாயப்பிரமாணத்தை பூரணமாய் அறிந்தவனுக்கு எவ்வளவு பாவமா இருக்கும்? எதெல்லாம் அறிந்திருக்கானோ அதுல எல்லாம் மீறும் போது அவன் என்ன செஞ்சிருக்கா? பாவம் பெருகிட்டே இருக்கு. அதுல எல்லாம் பாவம் பெருகிட்டே இருக்கு. அதாவது சொல்றது மீறுதல் பெரும்படிக்கு நியாயப்பிரமாணம் வந்தது, அப்படியே பாவம் பெருகின இடத்துல கிருபை அதிகமாக பெருகிச்சு. அல்லேலூயா. இந்த பெருகிற இடத்துல தான் கிருபை செய்து பெருகு. கிருபையினால் தான் நாம் மீட்கப்படுகிறோம், கிருபையினால் தான் நாம் ரட்சிக்கப்படுகிறோம். அடுத்த வசனத்தை படிச்சு முடிச்சிடலாம். ஆகலாம் பாவம் மரணத்துக்கு ஆண்டு கொண்டது போல கிருபையானது நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து மூலமாய் நீதினாலே நித்திய ஜீவனுக்கு ஏதுவாக ஆண்டு கொண்டது. அல்லேலூயா. நீதினாலே நித்திய ஜீவனுக்கு ஏதுவாக ஆண்டு கொண்டது. கிருபை எப்படி என்னத்தை செய்து நமக்குள்ள நித்திய ஜீவனுக்கு ஏதுவாக ஆண்டு கொள்கிறது. கிருபை நம்மளை தேவனுடைய இணைக்கிறது. கிருபை நம்மளை என்ன செய்து தேவனை நம்மளை ஒன்றாய் மாற்றுகிறது. கிருபை நம்மளை என்ன செய்து தேவனுடைய பிள்ளையாய் மாற்றுகிறது. கிருபை நம்மளை என்ன செய்து ஜீவன் நமக்குள் இருக்கிறதை விளங்கப்படுகிறது. அல்லேலூயா. அவன் நியாயப்பிரமாணம் என்ன செய்கிறது? பாவத்தை பெருக பண்ணுகிறது. பாவத்தை அறிந்த அறிவை நமக்கு என்ன செய்து பெருக்குகிறது. கிருபை என்ன செய்து நீதியை அறிந்த அறிவை நமக்கு என்ன செய்து பெருக்குது. அல்லேலூயா. ஆமென். அதனாலதான் விசுவாசி அவிசுவாசி அவிசுவாசி என்ன செய்வான்? நியாயப்பிரமாணத்துக்கு அடிமையா இருப்பான். அவிசுவாச கிறிஸ்துவை என்ன செய்வான்? நியாயப்பிரமாணத்துக்கு அடிமைப்பட்டவனா இருப்பான். விசுவாசி உள்ள கிறிஸ்துவன் எப்படி இருப்பான்? கிருபைக்கு அடிமைப்பட்டவனாக இருப்பான். அல்லேலூயா. இது விசுவாசம் இல்லாமல் வரவே முடியாது. விசுவாசம் இல்லாமல் நீங்கள் மறுபடி பிறக்கவே முடியாது. என்ன கிரியைகளை நீங்கள் செய்தாலும் நீங்கள் மறுபடி பிறக்க முடியாது. விசுவாசத்தால் மாத்திரமே பிறக்க முடியும். அதுவும் இயேசு கிறிஸ்துவை பற்றி விசுவாசத்தால். அந்த கிருபையை நீங்கள் விசுவாசிக்கிறதுனாலே ரட்சிக்கப்படுகிறீர்கள். வேற ஒன்றை பார்த்து எதுவுமே இல்லை. இப்போ இப்படி ஒரு நன்மை செய்திருக்கிறாரையா என்பதை நீங்க நினைக்கும் பொழுதுதான் அவரை நீங்கள் ஆவியோடு உண்மையோடு தொழுது கொள்கிறீர்கள். கள்ளங்கபடம் இல்லாமல் அவரை என்ன செய்றீங்க? நன்றி செலுத்துறீங்க. இல்லனா நீங்க ஜெபிக்கிறதுக்கும் கிருபையில வந்து ஜெபிக்கிறதுக்கும் வித்தியாசம் இருக்கு. நீங்க எதற்காக ஜெபித்தீங்க? ஜெபிக்கிறனா நீங்க ஏதாவது பிசாசு நம்மள போட்டு தள்ளிடுவோம். ஜெபிக்கிறனா நம்ம பிள்ளைகளுக்கு ஏதாவது நடந்துரும். ஜெபிக்கிறனா நமக்கு தோல்வி ஏதாவது தோல்வி வந்துடும். ஜெபிக்கிறனா ஏதாவது ஆக்சிடென்ட் ஆயிடுமோ. இந்த எண்ணத்துக்காக ஜெபம் பண்ணிடுறாங்க. கிருபைக்குள்ள வந்தோட என்னது? அப்பாவோடு உறவாட போறோம். அல்லேலூயா. அப்பாவோடு பேசுகிறோம். எந்த நேரத்திலும் பேசக்கூடியான உரிமையை நமக்கு தந்திருக்கிறார். அல்லேலூயா. எந்த நேரத்திலும் ஜெபிக்கக்கூடிய உரிமையை நமக்கு தந்திருக்கிறார். ஆமென். ஆமென். அப்போ பாருங்க, நீதியை நீங்கள் பெற்றுக்கொள்வது ஜீவனை அடைகிறீர்கள்.
பிரமாணத்தை நீங்கள் அறியும் பொழுது பாவத்தை நீங்கள் கற்றுக்கொள்கிறீர்கள். அல்லேலூயா. எது வேண்டும் என்பதை தேவன் எல்லாருக்கும் செஞ்சு வற்புறுத்த மாட்டார். ஒன்றாம் தேதி நீங்கள் ஒரு முடிவு எடுங்க. நீங்கள் யார் என்பதை உறுதியாக இருக்க. நீங்கள் யார்? மறுபடியும் பிறந்தவர்கள், ராஜ்யத்துக்கு சொந்தக்காரர்கள், தேவனுடைய பிள்ளை. எனக்கு ஜீவன் செயல்பட்டு கொண்டு இருக்கிறது, எனக்கு உண்டான எல்லாருடைய ஜீவன் செயல்பட்டு கொண்டிருக்கிறது என்பதிலே உறுதியான தீர்மானம். நான் என் கணவன் ஒரே சரீரம், நான் என் மனைவி ஒரே சரீரம், என் பிள்ளைகள் எங்கள் சரீரத்தோடு இணைக்கப்பட்டிருக்கிறார்கள், எங்கள் வம்சங்கள் கிறிஸ்துவின் சரீரத்தோடு இணைக்கப்பட்டிருக்கிறார்கள் என்று நீங்க விசுவாசிக்கிறவங்க நீங்க அறிக்கை. அறிக்கைக்கு ஜீவனை பேசுங்க, வெற்றியை நீங்கள் கண்டுகொண்டே இருப்பீர்கள். சமாதானம் உங்களுக்குள் நதிகளாக பாயும், உங்க குடும்பத்துக்குள் நதிகளாக பாயும். உங்க மூலமாக தேவனுடைய ராஜ்யம் வெளிப்பட ஆரம்பிக்கும். அந்த மகிமை உங்களுக்குள்ள நிரம்பி வெளியரங்கமாகும். அதை பார்க்கிறவங்க எல்லாம் பிழைத்துக் கொண்டே இருப்பார்கள். ஆமென். நான் ஜெபிக்கலாம். கொஞ்சம் அப்படியே யோசித்து பாருங்க. நீங்க யார் என்பதை உறுதியாக நம்புங்க. அந்த ஒன்றாம்